Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 11 Physics Unit 2 kinematics lessonல இருந்து addition of vectors பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ addition of vector methods என்னன்னு பார்க்க போறோம். First vector அப்படினாலே previous வீடியோல பார்த்தது வெக்டருக்கு வந்து it has both magnitude as well as direction. அப்போ நார்மலா ஒரு ஸ்கேலாரை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம் அந்த மாதிரி அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி we cannot add. ஸோ இதுக்கு வந்து நம்ம வெக்டர் அல்ஜிப்ரா மெத்தட் யூஸ் பண்ணி தான் வெக்டர்ஸை நம்மளால் ஆட் பண்ண முடியும். இப்போ 2 டிஃப்ரெண்ட் வெக்டர்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். ஓகே, இதை வந்து ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை வந்து பி வெக்டர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு வெக்டரும் இன்க்ளைண்டா, அதாவது ரெண்டு வெக்டரும் இட் மேக்ஸ் ஆங்கிள் சம் தீட்டா அப்படிங்கும் போது இதை எப்படி ஆட் பண்ணுறது? ஓகே, அதுக்கு 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஒன்று வந்து நம்ம ஜியாமெட்ரிக்கலாக டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், இந்த மாதிரி ஏ வெக்டர் பி வெக்டர் அண்ட் தென் அதோட அடிஷன் ரிசல்டன் கண்டுபிடிக்கிறது ஜியாமெட்ரிக்கல் மெத்தட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த வெக்டர் அல்ஜிப்ராவோட சம் ஆர் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ தீஸ் 2 ஆர் த மெத்தட்ஸ். இப்போ அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸில் 2 மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தட், இன்னொன்று parallelogram law of addition method. First triangular law of addition பார்க்கலாம். இப்போ அந்த 2 வெக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இது A வெக்டர், இது B வெக்டர். இந்த வெக்டரோட ஆரோ ஹெட் இருக்கு இல்லையா, அதுதான் வெக்டரோட ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எண்டை வந்து டெய்ல்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த வெக்டருக்கு இது டெய்ல், இது ஹெட். இப்போது இந்த ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தட் வந்து ஹெட் டு டெய்ல் மெத்தட் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு வெக்டரோட ஹெட்டையும் இன்னொரு வெக்டரோடையும் டெய்லையும் நம்ம ஒரு ட்ரையாங்கிளோட 2 அட்ஜசன்ட் சைட்ஸ் மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோன்னா அந்த ட்ரையாங்கிளோட 3rd சைட் பிகம்ஸ் த ரிசல்டன்ட் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வெக்டர் ஏ. ஓகேவா? இப்போ இந்த வெக்டரோட ஹெட்டு வந்து இது வந்து டெய்ல். இப்போது இந்த பி வெக்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து இதுக்கு பேரலாக நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். இதையே அப்படியே பேரலாக எந்த ஆங்கிள் சேஞ்ச் இல்லாமல் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த வெக்டர் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஸோ நம்ம வெக்டர்ஸை வந்து அந்த வெக்டருக்கு பேரலாக ஷிஃப்ட் பண்ணும்போதே, ஸோ வெக்டர் கெட்டிங் ஷிஃப்டட் பேரலல் டு இட் செல்ஃப் வந்து இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச், எந்த சேஞ்சும் ஆகாது. ஸோ நான் இதை அப்படியே எடுத்து ஷிஃப்ட் பண்ணி இந்த இடத்துல நான் வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பேரலாக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை வேணால் இப்படி வரைஞ்சிக்கிறேன். இதை அப்படியே நான் பேரலாக ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி, இதுக்கு பேரலாக இந்த இடம் இருக்குது, அதை இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு ஹெட் டு டெய்ல் மெத்தட். ஸோ ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷனில் வந்து ஒரு வெக்டரோட ஹெட்டையும் இன்னொரு வெக்டரோட டெய்லையும் ஆட் பண்ணுறது தான் ஹெட் டு டெய்ல் மெத்தட். ஓகே, ஸோ இந்த வெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளோட 2 அட்ஜசன்ட் சைடும் ஒரே ஆர்டரில், அதோட ஆரோ மார்க் பாருங்கள், ஒரே ஆர்டரில் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. இதோட 3rd சைடுங்கிறது இந்த டெய்லும் இந்த ஹெட்டும் ஜாயின் ஆகிற இடம் தான் ரிசல்டன்ட், அதாவது 2தோட அடிஷனாக இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரிசல்டன்ட் அப்படிங்கிறது திஸ் இஸ் கோயிங் டு ஜாயின் ஒரு வெக்டரோட டெய்லும் இன்னொரு வெக்டரோட ஹெட்டும் ஜாயின் பண்ணுது. ஸோ திஸ் பிகம்ஸ் த ரிசல்டன்ட் ஆர் வெக்டர். ஸோ இது ஏ வெக்டர், இது பி வெக்டர், 2தோட அடிஷன் வந்து ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். ஓகே, இப்போ இதுக்கே நான் நேம் பண்ணுறேன். இது வந்து ஓன்னு எடுத்துக்கலாம், இது வந்து பின்னு எடுத்துக்கலாம், இது வந்து கியூ அப்படின்னா நம்ம ஜியாமெட்ரிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஓக்யூ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஓபி வெக்டர் ப்ளஸ் பிக்யூ வெக்டர். அதுதான் நம்ம எழுத போகிறோம். ஸோ திஸ் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் மெத்தட் ஓக்யூ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் ப்ளஸ் பிக்யூ வெக்டர். திஸ் இஸ் ஹெட் டு டெய்ல் மெத்தட். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த 2 வெக்டர்ஸும் ஒரு இன்க்ளைண்டாக இருக்குது, ஒரு தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது. ஸோ இந்த ஆங்கிள் மேட் பை த வெக்டர்ஸ் வந்து தீட்டான்னு எடுத்தது தான். அதோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ரிசல்டன்ட். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்லையே அந்த ரிசல்டன்ட், இந்த ரிசல்டன்ட்டோட வேல்யூ மேக்னிடியூட் என்ன, அதோட டைரெக்ஷன். அப்போனா இந்த ரிசல்டன்ட் வந்து இந்த வெக்டரோட ஏ வெக்டரோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது அதை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து parallelogram law of addition method. இப்போ இந்த triangular law of addition method பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சிமிலராக நம்ம ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி parallelogram நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் again we are going to take 2 vectors. இது வந்து A வெக்டர், இது வந்து B வெக்டர். ஓகேவா?
இப்போது நான் இது எப்படி ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி வெக்டர். இப்போ இந்த ரெண்டு வெக்டரும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா அப்படின்னா நான் வந்து டெய்ல் டு டெய்ல் ஜாயின் பண்ணுறேன். இந்த இடத்துல முன்னாடி ஹெட் டு டெய்ல் ஜாயின் பண்ண மாதிரி இந்த parallelogram law of additionல வந்து நம்ம இந்த டெய்லையும் இந்த வெக்டரோட டெய்லையும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ டெய்ல் டு டெய்ல் மெத்தட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ வெக்டர் அண்ட் திஸ் இஸ் பி வெக்டர். ஓகே, அப்போது இந்த வெக்டரோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். This is going to be the resultant of these two vectors. So this is A vector and this is B vector and this is going to be the resultant. இப்போ இந்த ரிசல்டன்ட் அப்படிங்கும்போது இந்த A வெக்டரும் இந்த B வெக்டரும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா. அதே மாதிரி இந்த ரிசல்டன்ட் A வெக்டரோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. ஓகேவா? இப்போது இது அப்படியே parallelogram மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? இந்த A வெக்டரோட பேரலாக இருக்கிற மாதிரி ஒரு வெக்டர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி இந்த பி வெக்டரை அப்படியே பேரலாக ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு வெக்டரை நம்ம ஜாயின் பண்ணும்போது we get a parallelogram. ஸோ எனக்கு இதுதான் உங்களுக்கு parallel to ஏவாக இருக்குது. அதே மாதிரி parallel to B. ஸோ திஸ் பிகம்ஸ் த parallelogram. அப்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதும் உங்களுக்கு என்னவாக தான் இருக்கும்? திஸ் இஸ் கோயிங் டு பி ஏ வெக்டர். அதே மாதிரி இது வந்து பி வெக்டராக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் இஸ் தீட்டா. இது வந்து உங்களுக்கு ரிசல்டன்ட் ஆர் வெக்டர். இந்த ஆர் வெக்டர் மேக்ஸ் த ஆங்கிள் ஆல்ஃபா வித் த A vector. This is the direction of the resultant vector. Okay, இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூடை எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கு we are going to construct the vectors. இது வந்து A வெக்டர். ஓகே, இது வந்து B வெக்டர். இதை நேம் பண்ணிக்கலாம். இது வந்து O, this point is A and this point is B. இது வந்து A வெக்டர், இது வந்து B வெக்டர். இப்போ என்னோட ரிசல்டன்ட் வேணும். த ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ எம் கோயிங் டு ஜாயின் A வெக்டரோட டெய்லையும் பி வெக்டரோட ஹெட்டையும் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு இதுதான் வந்து ரிசல்டன்ட் வெக்டர். இப்போது த ஆங்கிள் மேட் பை ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் வந்து தீட்டா. ஸோ இந்த தீட்டா அப்படின்னு மேக் பண்ணும்போது இந்த பி வெக்டரை அப்படியே நான் பேரலாக இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது நான் parallelogram law of addition மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணுறேன் in order to differentiate from your book. இப்போது இந்த பி வெக்டரை நான் இதுக்கு பேரலாக அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை பி வெக்டர். அதே மாதிரி ஏ வெக்டரையும் பேரலாக ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு parallelogram கிடைக்குது. ஸோ த ஆங்கிள் மேட் பை ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர், இதுவும் உங்களுக்கு பி வெக்டர், இது உங்களுக்கு பேரலாக இருக்கிறது ஏ வெக்டர். த ஆங்கிள் மேட் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் வந்து தீட்டா. அதே மாதிரி இந்த ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் வெக்டர் வந்து இட் மேக்ஸ் த ஆங்கிள் ஆல்ஃபா வித் ஏ வெக்டர். இப்போது நான் இந்த பியிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ண போகிறேன். ஏன்னா இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணுறதுக்கு இங்கே நான் ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறேன் ஃப்ரம் பி இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ஓஏ வெக்டரை வந்து இந்த ஏ வெக்டரை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பாயிண்டில் ஜாயின் பண்ணுறேன். த பாயிண்ட் ஜாயினிங் வந்து என். இது வந்து உங்களுக்கு 90 டிகிரி பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம். இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு தீட்டா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர், த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் வந்து தீட்டாவாக இருக்குது. இதுவும் உங்களுக்கு பி வெக்டராக இருக்கிறதுனால இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் அப்படிங்கிறதுனால இதுவும் வந்து மேக்ஸ் த ஆங்கிள் தீட்டா. ஓகே, இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஏபிஎன் கன்சிடர் பண்ணிவிட்டு காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் த ட்ரையாங்கிள் ஏபிஎன். So what is cosine theta? Cosine theta is adjacent side by hypotenuse. Adjacent side என்ன an, hypotenuse வந்து b. So cos theta is equal to an divided by b. So what is an here? an is equal to b cos theta. அதே மாதிரி sin theta எழுத போகிறோம். sin theta is equal to opposite side என்ன bn divided by hypotenuse is b. So what is bn? bn is equal to b sin theta. இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா we are going to consider the triangle. இந்த triangle consider பண்ண போகிறோம். OBN consider பண்ண போகிறோம். OBN யூஸ் பண்ணி we are going to use the Pythagoras method.
Pythagoras method என்ன? The resultant vector OB இருக்கு இல்லையா, இந்த resultant vector OB square is equal to ON square plus BN square. இது வந்து Pythagoras theorem use பண்ணி we are going to add. Okay, so consider the triangle OBN. So OB square அதுதான் உங்களுக்கு resultant vector. OB square is equal to உங்களுக்கு ON square plus BN square. Okay, OB square ங்கிறது என்ன? The resultant R square. ON ங்கிறது எப்படி எழுதலாம்? You can see this. இங்கே பார்த்த மாதிரி this is A vector. இந்த ANங்கிறது என்ன? This is but B cos theta. So நம்ம அதுக்கு பதிலாக இங்கே எழுதிக்கலாம். So ON is nothing but உங்களுக்கு A plus அதோட magnitude மட்டும் represent பண்ண போகிறோம். A plus B cos theta the whole square plus BNங்கிறது என்னது? நம்ம இப்போ கண்டுபிடிச்சது B sin theta. அதை இங்கே substitute பண்ண போகிறோம். B sin theta the whole square. So what is this? R square is equal to A square plus A plus B the whole square method. இந்த இடத்துல என்ன வரும்? B square cos square theta plus 2AB, here 2AB cos theta plus B square sin square theta. Okay, B square sin square theta. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த B square cos square theta plus B square sin square theta ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது we get 1. ஏன்னா cos square theta plus sin square theta is 1. So we get R square is equal to A square plus B square times cos square theta plus sin square theta plus 2AB cos theta. Okay, இது வந்து is nothing but, sorry, this cos square theta plus sin square theta is nothing but 1. So we get R square is equal to A square plus B square plus 2AB cos theta. Okay, so what is R? Square root எடுத்தோன்னா square root of A square plus B square plus 2AB cos theta. Okay, this is the magnitude of the resultant vector. இப்போ A vector and B vector இருந்தால் we can represent any vectors வந்து if they are inclined by an angle theta அப்படி இருக்கும் பொழுது the resultant vector கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் வந்து இதுதான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது direction of the resultant vector. ஓகே, இப்போ முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பிக்சர் பாருங்கள். இந்த resultant vector, here is the resultant vector. If it makes the angle alpha with A vector அப்படி இருக்கும் பொழுது tan alpha என்ன? What is this tan alpha? இப்போ இந்த triangle கன்சிடர் பண்ணிக்கோங்க, OBN கன்சிடர் பண்ணிக்கோங்க. tan alphaங்கும் போது என்னது? It is nothing but உங்களுக்கு opposite side by adjacent side. Opposite side என்ன? BN. Adjacent side என்ன? உங்களுக்கு ON. ONங்கிறது என்ன? Is nothing but OA plus AN. ஓகே, நம்ம OAங்கிறது என்னது? இஸ் நத்திங் பட் ஏ. ஏங்கிறது என்ன? பி கொசைன் தீட்டா. பிஎன்கிறது என்ன? பி சைன் தீட்டா. அது சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் டு கன்சிடர் த ட்ரையாங்கிள் OBN. அதுலேருந்து tan ஆல்ஃபா எழுத போகிறோம். tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு BN டிவைடட் பை உங்களுக்கு ON. வாட் இஸ் BN? இட் இஸ் நத்திங் பட் பி சைன் தீட்டா. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். What is ON? ON is nothing but OA plus AN. நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சது we can substitute here. What is BN? It is nothing but B sin theta divided by OA is A plus ANங்கிறது it is B cos theta. This is tan alpha. So what is alpha? It's nothing but tan inverse of this. So alpha is tan inverse of B sin theta divided by A plus B cos theta. Okay, இப்படி தான் we can find the direction of the resultant vector. இப்போ இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் 2.1 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, A வெக்டர் அண்ட் B வெக்டர். ரெண்டுத்தோட மெக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 5 யூனிட்ஸ், ஒன்று 7 யூனிட்ஸ்.
ரெண்டும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா. ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட். அப்போ இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? ரெண்டு வெக்டரும் உங்களுக்கு parallelogram law of addition படி tail to tail மட்டும் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ரிசல்டன்ட். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏவை அப்படி பேரலாக ஷிஃப்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி வரும். அதே மாதிரி பிஏ பேரலாக ஷிஃப்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அப்புறம் வந்து again we are going to drop a perpendicular. முன்னாடி பார்த்த மாதிரி இங்கேருந்து ஒரு perpendicular, அப்புறம் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த இடம் வந்து உங்களுக்கு 90 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, அண்ட் திஸ் இஸ் ஆங்கிள் 60 டிகிரி. திஸ் இஸ் பி வெக்டர். இது என்ன வரும்? இட் இஸ் பி காஸ் தீட்டா அண்ட் திஸ் இஸ் பி சைன் தீட்டா. ஓகே, ஓஏங்கிறது என்னது? 5. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? we have to find the magnitude and the resultant. ஸோ ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? இப்போ உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஏ வெக்டர், திஸ் இஸ் ஏ வெக்டர் அண்ட் திஸ் இஸ் பி வெக்டர். ஸோ பியை வந்து நம்ம அப்படி பேரலாக ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பை யூஸிங் ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தட் எப்படி ஆட் பண்ணுவோம்? ஸோ இந்த மாதிரி ஜியாமெட்ரிக்கலாக we can add. This is the resultant vector. Resultant vector கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? R is equal to a square square root of a square plus b square plus 2ab cos theta. Okay, so R is equal to a-ங்கிறது எவ்வளவு? 5 units. So 5 square, b-ங்கிறது 7, 7 square plus 2 into 5 into 7 into cos 60 degree. ஸோ இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே, நமக்கு என்ன கிடைக்கும்? R is equal to, this is 5 square is 25, 7 square is 49 plus 2 into 7 5s are 35 into cos 60 degree square root. Okay, cos 60 degree ஓட value substitute பண்ணோன்னா we get half. Okay, so cos 60 value substitute பண்ணலாம். 25 plus square எடுத்துக்கலாம். 25 plus 49 plus 35 into 2 is 70. உங்களுக்கு 70 into half வரும். 70 into half. ஓகே, இதை இன்னும் ஃபர்தராக நீங்கள் ரிசால்வ் பண்ணும்போது we get R, the magnitude of the resultant vector வந்து square root of 109 units வரும். ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்காது, யூனிட்ஸில் கொடுத்துருக்கனால. இப்போ வந்து we need to find the direction. ஓகே, இப்போ டைரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிசல்டன்ட் வெக்டர் வந்து மேக்ஸ் த ஆங்கிள் ஆல்ஃபா வித் ஏ வெக்டர். அப்போ tan ஆல்ஃபாங்கிறத ஒரு ஃபார்முலா என்ன? tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. வாட் இஸ் பி? 7. 7 sin 60 degree divided by 5 plus 7 cos 60 degree. ஓகே, ஸோ sin 60 வந்து √3/2 வரும். sin 60, ஸோ 7 into √3/2 divided by 5 plus 7 cos 60 degree வந்து it is half, 7/2. Okay, so here we get tan alpha is equal to 7√3 வருது இல்லையா, இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 7√3 divided by 2 times 5 plus 7 multiplied by half. உங்களுக்கு இதான் வருது. ஓகேவா? ஸோ இன்னுமே ஃபர்தராக ரிசால்வ் பண்ணிங்கன்னா 2 வெளியே காமனாக எடுக்கலாம். 2 வெளியே காமனாக எடுக்கும்போது 7√3 divided by 2 into half காமனாக எடுக்கலாம். half காமனாக எடுக்கும்போது இந்த இடத்துல என்ன வரும்? 10 வரும். ஸோ 10 plus 7 வரும். ஓகே, 10 plus 7 வரும்போது இந்த 2 கேன்சல் ஆகிடும். we get 7√3 divided by 17 வருது. ஸோ திஸ் இஸ் tan alpha. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா we get roughly around 0.713. அப்போ வாட் இஸ் ஆல்ஃபா? ஆல்ஃபா இஸ் tan inverse of 0.713. இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஆல்ஃபாவோட ஆங்கிள் வந்து 35 டிகிரி. ஸோ ஃபைனலி த ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் வெக்டர் வந்து it makes angle 35 degree with a vector. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.